டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசை என்னவென்று சொன்னால், அந்த நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த அறிவாளி வாழ்ந்து வந்தார். இவர் கேட்கின்ற ஒரு புத்திசாலித்தனமான கேள்விக்கும் அந்த அறிவாளி பதில் சொல்லிவிடுவார். அந்த அறிவாளியை எப்படியாவது தான் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட ஆசை. உடனே அவன் தன்னுடைய மந்திரிகளில் தனக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு சிலரை அழைத்து இந்த விடயத்தை சொல்கின்றான். இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த அறிவாளியை நான் தோற்கடிக்க வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு தந்திரத்தை சொல்லித்தாருங்கள் என்று. மந்திரிகள் அனைவரும் இணைந்து பல மணி நேரம் யோசித்த பின்னர் அரசனுக்கு ஒரு யோசனையை சொல்கிறார்கள். மன்னா, இந்த அறிவாளியிடம் நீங்கள் வெற்றி பெறுவதை ஏனைய மக்களும் பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் அந்த போட்டி நடைபெறுகின்ற தினத்திலே ஏனைய மக்களையும் அரண்மனைக்கு அழைப்போம். நீங்கள் ஒரு மாறுவேடம் போட்டுக்கொண்டு மக்களோடு மக்களாக அமர்ந்திருங்கள். இந்த மன்னனுடைய சிம்மாசனத்திலே உங்களை போன்று வேடமிட்டு இன்னும் ஒருவரை இருத்தி வைப்போம். அதன் பின்னர் அந்த அறிவாளியை உள்ளே அழைத்து நாங்கள் சில கேள்விகளை கேட்போம். கேட்கும் பொழுது அவன் சொல்கின்ற பதில்களில் இருந்து அவனை பற்றி நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் மாறுவேடம் போட்டு அமர்ந்திருப்பவர் மன்னனா அல்லது வேறொருவரா என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் உங்களிடம் தோற்றுவிட்டான், அவனுக்கு அறிவு போதாது என்று நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று சொல்லி இந்த மந்திரிகள் சொன்னது மன்னனுக்கும் அந்த யோசனை சரியாகப்படுகிறது. உடனே அந்த அறிவாளிக்கு அந்த அறிவித்தலை தெரிவிக்கிறார்கள். இன்ன தினம் அரண்மனையிலே மன்னனுக்கும் உனக்கும் ஒரு போட்டி நடக்க இருக்கின்றது. மன்னர் சில கேள்விகளை கேட்பார், நீ அதற்கு பதிலளிக்க வேண்டும். அதிலிருந்து முடிவு செய்யப்படும் மன்னரா நீயா அறிவில் மிகுந்தவர்கள் என்று முடிவு செய்யப்படும் என்று சொல்கிறார்கள். குறிப்பிட்ட தினமும் வந்துவிட்டது. மன்னன் இப்பொழுது ஒரு சாதாரண குடிமகனை போன்று மாறுவேடம் போட்டுக்கொண்டு மக்களோடு மக்களாக அந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார். மன்னனை ஒத்த தோற்றமுடைய உயரம், உடம்பு, முகம் அனைத்தும் மன்னனை ஒத்த தோற்றமுடைய ஒருவனை அழைத்து வந்து அவனை மன்னனை போன்று வேடம் போட்டு சிம்மாசனத்திலே அமர வைத்திருக்கிறார்கள். இதுதான் ஏற்கனவே போடப்பட்ட திட்டம். இப்பொழுது மன்னனை போன்று வேடமிட்டவன் அந்த சிம்மாசனத்திலே மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றான். மன்னன் மாறு வேடத்திலே மக்களோடு மக்களாக மக்களுடன் அமர்ந்திருக்கின்றார். அறிவாளி இந்த சபைக்குள்ளே பிரவேசிக்கின்றார். பிரவேசித்ததும் மந்திரிகள் தங்களுடைய இந்த நியதியை, போட்டிக்கான நியதியை சொல்கிறார்கள். இப்பொழுதும் நான் ஒரு கேள்வியை கேட்பேன், அதன் பின்னர் மத்திய மந்திரி இன்னொரு கேள்வியை கேட்பார், இடையிலே மன்னன் ஒரு கேள்வியை கேட்பான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும், அந்த பதிலிலிருந்து யார் மன்னன் என்று தீர்மானிப்போம் என்று சொல்லி சொல்கிறார்கள். அவர்களது திட்டம் என்னவென்று சொன்னால், அவன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயல்வான், உண்மையான மன்னன் சிம்மாசனத்திலே இல்லை என்பதை கண்டுபிடிக்க மாட்டான், எனவே அவன் ஒரு முட்டாள் என்று முடிவெடுப்பதுதான் அவர்களது திட்டம். அறிவாளியும் சரி என்று சொல்கிறான். சொன்னதும் ஒரு மந்திரி ஒரு கேள்வியை கேட்கின்றார். அறிவாளி மிக சரியாக பதில் சொல்கின்றான். இன்னொரு மந்திரி இன்னொரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கும் அவன் சரியாக பதில் சொல்கின்றான். இந்த மன்னன் வேடம் போட்டு இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த மனிதனும் இவரை பார்த்து ஒரு மன்னனின் தோரணையுடன் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கும் அவன் சரியாக பதில் சொல்கின்றான். கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் வரை கேட்கப்பட்டு விட்டன. இவன் எல்லாவற்றிற்கும் சரியாக பதிலளித்து விட்டான். ஆனாலும் மந்திரிகளுக்கு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், இவன் இந்த மன்னனை கண்டுபிடிக்கவில்லையே, மாறுவேடம் போட்ட ஒருவன் சிம்மாசனத்தில் இருப்பதை இவன் கண்டுபிடிக்கவில்லை என்பதால் அவன் தோற்றான் என்பது மந்திரிகளின் எண்ணம். இப்பொழுது கேள்விகள் எல்லாம் நிறைவடைந்ததும் இந்த அறிவாளி உடனே சொல்கின்றான், அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பவர் எங்கள் மன்னன் அல்ல, அதில் வேறு ஒருவர் தான் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறான். சொன்னது மந்திரிகளுக்கு ஆச்சரியமாகி போய்விட்டது. உடனே அவர்கள் மறுபடி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவ்வாறு உண்மையாக எங்களுடைய மன்னன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கேட்கிறார் ஒரு மந்திரி. கேட்டதும் அவன் சரியாக அந்த மாறுவேடம் போட்டு அமர்ந்திருந்த மன்னனை குறிப்பாக காட்டுகின்றான், மக்கள் கூட்டத்திலேயே குறிப்பாக காட்டுகின்றான். இப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அந்த நாட்டிலேயே அவன் தான் அறிவாளி என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மன்னன் இப்பொழுது தன்னுடைய மாறுவேடத்தை கலைத்து விட்டு சிம்மாசனத்துக்கு வந்து அமர்ந்து இந்த அறிவாளியை பார்த்து கேட்கின்றான்,
நீதான் இந்த நாட்டிலே அறிவாளி என்பதை நிரூபித்து விட்டாய். எனக்கு ஒரு சந்தேகம், நான் மாறுவேடம் போட்டு அங்கே அமர்ந்திருந்தேன் என்பதையும் இங்கே சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தது நான் அல்ல என்பதையும் நீ எவ்வாறு கண்டுபிடித்தாய் என்று கேட்கின்றான். கேட்டதும் அறிவாளி சிரித்து கொண்டே சொன்னார், இந்த மாறுவேடம் போட்ட மனிதன் உங்களை போன்று வேடம் போட்டுக்கொண்டு இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். எந்த ஒருவரும் அவரை பார்க்கவில்லை. இங்கே இந்த அரண்மனையிலே இருக்கின்ற அனைவரும் பொதுமக்கள் உட்பட மாறுவேடத்துடன் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருந்த உங்களைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மனிதன் கூட தான் ஒரு மன்னன் என்ற தோரணையை மறந்து அடிக்கடி உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதை வைத்துத்தான் நான் நீங்கள் தான் மன்னன் என்பதை கண்டுபிடித்தேன் என்று சொன்ன பொழுது மன்னன் உட்பட எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.